உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுது, எந்திரிச்சு சாப்பிட முடியறதில்ல, ஒரு வாந்தி வர மாதிரி, ஒரு ஒமட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதே ரொம்ப வயசானவங்களா இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுல சிரமம், உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கி போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாலுமே ஃபீவர் வந்து குறையிறதில்ல. ஒரு 103, 104 அந்த மாதிரி லெவல்லையே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாலுமே அந்த ஃபீவரில் வந்து ஒரு என்ன சேஞ்சஸும் வராமல் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக ஃபீவர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்போது தான் நம்ம டெங்குவான இந்த கார்டு எடுத்து பார்க்குறோம். கார்ட் டெஸ்ட் பார்த்துட்டு பாசிட்டிவாக இருக்கும்போது அடுத்தது வந்து நம்ம அணுக்களோட கவுண்ட்ஸ் பற்றி பார்க்குறோம். பிளேட்லெட்டோட எண்ணிக்கை வந்து அப்படியே கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்குது. உடனே வந்து அணுக்கள் குறைய ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ரொம்ப பயந்துக்கிறாங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டுட்டு நம்ம ட்ரிப்ஸ் மூலமாகவும் அடுத்தது உணவுகள் மூலமாகவும் மருந்துகள் மூலமாகவும் அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அது கூட நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸையும் கம்பைன் பண்ணும்போது, அதாவது இன்டகிரேட்டட் அப்ரோச்